புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை 15 சட்டசபை பொது தேர்தல்கள் நடந்துள்ளன. அதில் காங்கிரஸ் தலைமையில் 7 முறையும், திமுக தலைமையில் 3 முறையும் ஆட்சி அமைந்தது. அதிமுக தலைமையில் 2 முறையும், என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் 2 முறையும் அரசுகள் அமைந்துள்ளன. 2021 காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து பொது தேர்தலை சந்தித்தன. கூட்டணிக்கு தலைமை வகித்து 15 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2 இடங்களில் மட்டும் வென்றது. 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 6 இடங்களில் வென்றது. இந்திய கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், விசிக 1 தொகுதியிலும் போட்டியிட்ட போதிலும் வெற்றி பெறவில்லை. 6 தொகுதிகளில் வென்ற திமுக பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இந்நிலையில் 2026 தேர்தலை திமுக தலைமையில் சந்திக்க வேண்டும் என அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். காங்கிரஸ் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் இரு கட்சிகளுக்கும் உரசல்கள் ஏற்பட்டுள்ளன. 2 கட்சிகளும் அதிக தொகுதிகளில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றன. 2021 தேர்தலில் இரு கட்சிகளும் வெற்றி பெற்ற தொகுதிகளை தவிர்த்து மற்ற 2 தொகுதிகளில் தனித்தனியாக தேர்தல் தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. திமுக அதில் ஒரு படி மேலே சென்று 30 தொகுதியிலும் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறது. புதுச்சேரி அரசியல் என்பது பெரும்பாலும் தமிழகத்தை சார்ந்தே உள்ளது. தமிழகத்தில் இண்டி கூட்டணியில் திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சில் இழுபறி நீடித்து வருகிறது. தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளும் முரண்டு பிடித்து வருவதால் இண்டி கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் புதுச்சேரி திமுக வரும் தேர்தலில் 30 தொகுதியிலும் போட்டியிடும் வகையில் தொகுதிக்கு 2 வேட்பாளர்களை தயார் செய்து வைத்துள்ளது. இப்போதுள்ள கூட்டணியை திமுக தலைமை தொடர்ந்தால் தலைமை உத்தரவின்படி காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை திமுக விட்டுக் கொடுக்கும். காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்ற நிலை உருவானால் திமுக தனது தலைமையில் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்த்துக் கொண்டு தொகுதிகளை பங்கிட்டு தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது.